Harry Potter and the Order of Phoenix, Chapter 22, St. Mungo's Hospital for Magical Melodies and Injuries, Part 2. ஸோ கரெக்டாக மார்னிங் 10:05 மணிக்கு மாலி ஆண்டி கிரிமால்டு பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. இவங்க கீழே தானே உட்காந்துருப்பாங்க கிச்சனில் எல்லாருமே. ஸோ அவங்க கரெக்டாக உள்ளுக்குள்ளே வருவாங்களா. ஃப்ரெட்டு, ரானு, ஹாரி, ஜின்னி எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க அவங்க உள்ளுக்குள்ளே வந்தோடனே டக்குன்னு. அப்பா சீக்கிரம் சரியாயிடுவார் அப்படின்னு அவங்க வீக்காக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவாங்களா. அவங்களோட வாய்ஸே ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்க பார்க்கவே எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவர் இப்போ தூங்கிட்டுருக்காரு. நம்ம எல்லோரும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போய் அவரை பார்க்கலாம். இப்போது பில் தான் அவர் கூட இருக்கான். இன்றைக்கி மார்னிங் மட்டும் அவன் லீவ் போட்டிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஃப்ரெட்டு அவனோட 2 தலையிலையும் கையை வச்சுட்டு அப்படியே அந்த சேரில் அப்படியே பின்னாடி படுத்துருவான். லைக் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டு படுப்பாங்களே அந்த மாதிரி செய்வான். ஜார்ஜும் ஜின்னியும் வேகமாக அவங்க சேர்லேருந்து எந்திரிச்சு வந்து மாலி ஆண்டியை டைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. ரானும் ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே தலையாட்டிட்டு அந்த பட்டர் பீர் நேற்று சீரியஸ் கொடுத்துருப்பார்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லோரும் குடிச்சிட்ருப்பாங்களா, அதை ஒரே கல்ப்பில் குடிச்சிட்டு கீழே வைப்பான். அவனுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் இப்போ தான் அவங்க அம்மாவை பார்த்த உடனே. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சீரியஸ் இப்போ நல்லா சத்தமாக ஜாய்ஃபுல்லாக குதிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பாரு. எங்கே அந்த அறிவு கட்ட க்ரீச்சர் அப்படின்னு அவர் கத்துவாரா. பட் க்ரீச்சர் வந்து எங்கே இருக்குன்னே தெரில, அது எந்த ஆன்சரும் சொல்லாதா. சரி விடுங்க அப்படின்னு சீரியஸ் வந்து அவருக்கூடயே சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே கவுண்ட் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், 7 பேர் இருக்கீங்களா, பேக்கன், எக்ஸ், அப்புறம் கொஞ்சம் டீ, டோஸ்ட், ஓகே தானே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரியும் வேகமாக அவனோட உட்காந்துருப்பான்ல சேர், அங்கேருந்து எந்திரிச்சு ஸ்டவ்வுக்கு போய் ஹெல்ப் பண்ண போயிடுவானா. பிகாஸ் இப்போது வீஸ்லி ஃபேமிலிக்கு அவன் டிஸ்டர்பன்ஸாக இருக்க விரும்பலை. ஸோ அங்கே இருந்து எந்திரிச்சு அந்த ஸ்டவ் கிட்டே போயிடுவானா. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன நினப்பானா, மாலி ஆண்டிக்கும் திரும்ப அவனுக்கு நடந்த விஷயம் என்னென்ன வந்துச்சு அப்படின்றத அவங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண அவனுக்கு உண்மையாகவே சத்தே இல்லையா. ஸோ அதனால் அவன் எந்திரிச்சு போயிடுவான். ஆனால் அவன் அங்கே போய் அந்த ட்ரெஸ்ஸர்லேருந்து பிளேட்டாக தான் எடுக்க போவான். அதுக்குள்ளே மாலி ஆண்டி வேகமாக வந்து அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. நீ மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்குன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸே அவ்வளோ வீக்காக இருக்குமா அப்படி அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் கரெக்டான நேரத்துக்கு சொல்லலைன்னா யாரும் ஆர்த்தரை ரொம்ப நேரத்துக்கு பார்த்துருக்க கூட மாட்டாங்க. எல்லா நன்றியும் உனக்கு மட்டும்தான். அண்ட் அந்த நேரத்தில் ஆர்த்தர் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்றதை கவர் பண்ணுறதுக்கு டம்பிள்டோர் ஏதாச்சும் நல்ல ஸ்டோரியை யோசிச்சுட்ருப்பாரு. ஏன்னா அவ்வளோதான், அந்த பாவம் ஸ்டர்கிஸ்க்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்ல, ஆர்த்தரையும் ஏதாவது கண்டிப்பாக செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வீக்காக அழுதுகிட்டே பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. தென் அவங்க இப்போ ஹாரியை ரிலீஸ் பண்ணிவிட்டு சீரியஸ் இருக்கார்ல அவரை பார்த்து தேங்க்யூ சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்னோட குழந்தைங்களை நீ தான் பத்திரமா பார்த்துக்கிட்ட இவ்வளோ நேரம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீரியஸையும் பார்த்து ரொம்ப நன்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அண்ட் சீரியஸும் இந்த பிள்ளைங்க எல்லாருமே பார்த்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆர்த்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் நானே இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருப்பார். நான் இவங்களை பார்த்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்வார். ஓ சீரியஸ், இது எவ்வளோ பெரிய விஷயம், இங்கே பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இங்கே இருக்கிறது தான் நல்லது. ஸோ கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. சீரியஸ்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறையா பேர் இங்கே இருக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவரும் நல்லா மாலி ஆண்டியை பார்த்து நல்லா சிரிச்சுட்டே சொல்லிகிட்டு இருப்பாங்க. தென் மாலி ஆண்டியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போயிடுவாங்களா. அப்போ ஹாரி சீரியஸை கூப்பிடுவான். சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கூப்பிட்டுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா இப்போவே அப்படின்னு அவன் சொல்லுவானா. தென் அவங்க 2 பேரும் அங்கே பேண்ட்ரி இருக்கும்ல கிச்சனில், இருட்டாக இருக்குமா, அங்கே உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க. சீரியஸும் உள்ளுக்குள்ளே போவார், ஹாரி அங்கே உள்ளுக்குள்ளே போவானா. அடுத்த செகண்டே ஹாரி அவனுக்கு வந்து அந்த விஷனை சீரியஸ் கிட்டக்க ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சொல்லிடுவான். இன்க்ளூடிங் என்னென்னா அவன் பாம்பாக இருந்து ஆர்த்தர் அங்கிள் அட்டாக் பண்ணான்ல, அப்படி தானே அவனுக்கு கனவே வந்திருக்கும். அந்த எல்லா விஷயத்தையுமே அவன் சீரியஸ் கிட்ட சொல்லிடுவான். இதை பற்றி நீ டம்பிள்டோர் கிட்ட சொன்னியா அப்படின்னு சீரியஸ் கேட்பாரா. ஆமாம் சொன்னேன் அப்படின்னு ஹாரியும் வேகமாக சொல்லிகிட்டு இருப்பான். பட் அவர் இதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. எந்த விஷயத்தையும் இப்போலாம் அவர் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு ஹாரி ரொம்ப பொறுமையிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பானா. ஏதாச்சும் ரொம்ப பயப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரே உங்ககிட்ட சொல்லுவார் ஹாரி அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. பட் அது மட்டும் இல்லை அப்படின்னு ஹாரி இப்போது வேகமாக பேசிகிட்டு இருப்பான். சீரியஸ், எனக்கு என்னமோ நான் பைத்தியம் ஆகுறேன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா டம்பிள்டோரோட ஆஃபீஸில் இப்படி தான், நாங்கள் போர்ட்கியை டச் பண்ணி அங்கேருந்து கிளம்புறப்போ அந்த ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸில் எனக்கு நான் ஒரு பாம்பு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. என்னோடய தழும்பு அப்போ பயங்கரமாக வலிச்சுது. அப்போ நான் டம்பிள்டோரை பார்க்கும்போது அவரை எனக்கு அட்டாக் பண்ணணும்னு தோணுச்சு சீரியஸ் அப்படின்னு ஹாரி சொல்வானா.
ஹாரி, இதெல்லாம் உனக்கு அந்த மாதிரி விஷன் வந்தனால, அதுக்கடுத்து நீ அதை பற்றியே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தனால உனக்கு இந்த மாதிரிலாம் தோணியிருக்கும். நீ அந்த கனவு கண்டையில் அதனால தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சீரியஸ் சொல்வாரா? இல்லை அப்படின்னு ஹாரி வேகமாக தலையாட்டிகிட்டே சொல்லிட்டு இருப்பான். எனக்குள்ள ஏதோ ஒரு பவர்ஃபுல்லாக ரைஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே அந்த பாம்பு எனக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். நீ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு நேராக மேலே பெட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்குற. அதுக்கப்புறம் நீ லஞ்சை சாப்பிட்டுட்டு ஆர்த்தர் அங்கிளை பார்க்கப்போ. நீ இன்னும் அந்த ஷாக்கில் இருக்க ஹாரி. தேவையில்லாமல் மேலேயே நீ பழிய தூக்கி போட்டுக்கிற. சொல்லப்போனால் ஆர்த்தர் தான் லக்கி. நல்ல வேலைக்கு நீ அதை பார்த்த, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அவர் இறந்தே போயிருப்பார். ஸோ நீ தேவையில்லாமல் மேலே பழி போட்டுக்காத, எதை பற்றியும் நீ யோசிக்காத அப்படின்னு அவர் சொல்லுவார். சொல்லிவிட்டு ஹாரியோட ஷோல்டரில் நல்லா தட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாரா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ரெஸ்ட் ஆஃப் த மார்னிங் ஃபுல்லாக எல்லாருமே படுத்து தூங்க தான் செய்வாங்க. ரானா இருக்கட்டும் சரி, ஃப்ரெட்டு, ஜார்ஜ், ஜின்னி அவங்கெல்லாம் படுத்து தூங்க தான் செய்வாங்களா. ஆனால் ஹாரி பாவம் தூங்கவே மாட்டான். அவன் மேலே ரான் கூட பெட்ரூமுக்கு போயிடுவானா. ரான் அங்கே போன உடனே அந்த பெட்டில் படுத்து தூங்கிடுவான். ஏன்னா எல்லாருமே டயர்டாக இருப்பாங்களே, நைட்டு ஃபுல்லாக மோஸ்ட்லி அவங்க முழிச்சு தான் இருந்தாங்க, பயத்தில் வேறு இருந்தாங்க, எவ்வளோ டென்ஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ ரான் போனோடனே படுத்து தூங்கிடுவானா. ஹாரி அந்த பெட்டில் அவன் ட்ரெஸ்ஸை கூட மாற்ற மாட்டான், அப்படியே உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு அந்த பெட்டில் மெட்டல் பார்ஸ் இருக்கும்ல, கம்பி மாதிரி இருக்கும்ல, அது நல்லா கோல்டாக வேறு இருக்கும். அதை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு தூங்காமே உட்காந்துட்ருப்பான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம அவன் அவனவே அன்கம்ஃபர்டபுளாக நம்ம இப்போ வச்சுப்போம், இல்லாட்டி நம்ம தூங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அவனுக்கு இப்போ தூங்கினோன்னா நம்ம திரும்ப பாம்பாக மாறி இப்போது எந்திரிச்சு ரான் அட்டாக் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம போய் தூங்கிட்டு இருக்கும்போது பாம்பாக மாறி அட்டாக் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ தூங்காமல் அந்த பெட்டில் இருக்க கோல்டான மெட்டல் பார் இருக்கும்ல, அதை பிடிச்சிட்டே உட்காந்துட்ருப்பான். அதுக்கப்புறம் ரான் எந்திரிச்சக்கப்புறம் ஹாரி என்ன பண்ணுவான்னா, அவனும் நல்லா தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஃபேக்காக காமிச்சிட்ருப்பான். நல்லா ரெஃப்ரெஷிங்காக தூங்கி எந்திரிச்ச மாதிரி முகத்தை வச்சுட்டு காமிச்சிட்ருப்பானா. ஏன்னா ரான் எதாவது நினச்சிப்பான்ல, இவன் இன்னும் தூங்காமல் உட்காந்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் நினைப்பான்றதுக்காக இவன் ஃபேக்காக பண்ணிகிட்ருப்பான். தென் இவங்க லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்களோட ட்ரெங்கு பட்டிலாம் ஹாக்வர்ட்ஸ்லேருந்து வந்துருமா. அவங்க எல்லாருமே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போகணும்ல, அதுக்காக மகிழ் ட்ரெஸ் தானே போட்டு போகணும், அதுக்காக அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்களா. ஹாரியை தவிர அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பேசிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கமும் போயிட்டு நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹாரி மட்டும்தான் அப்படியே அமைதியாகவே இருப்பானா. அப்போ பார்த்தா டாங்ஸும் மேடை மூடி இருக்காங்களே, அவங்க 2 பேருமே இங்கே கிரிமால்டு பிளேஸ்க்கு வருவாங்க. பிகாஸ் இவங்க எல்லாருமே எஸ்கார்ட் பண்ணி அங்கே லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகணும். பிகாஸ் அங்கே தான் அந்த சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதனால தான் மாலி ஆண்டியும் பரோ வரைக்கும் போவேணாம், கிரிமால்டு பிளேஸில் இருக்கிறதெல்லாம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமால்டு பிளேஸ்லேயே இருந்துக்கலாம், ஆர்த்தர் அங்கிள் சரியாகி வீட்டுக்கு வர வரைக்கும்ட்டு அவங்கள கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் இங்கேவே ஸ்டே பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் டம்பிள்டோரும் இந்த பசங்க எல்லாருமே பரோக்கு அனுப்பாமல் கிரிமால்டு பிளேஸ் லண்டன் பக்கத்தில் தானே இருக்குன்றதுக்காக இவங்களை இங்கே அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ டாங்ஸும் மேடை மூடியும் இங்கே வந்துடுவாங்களா. அவங்க எல்லாருமே டாங்ஸையும் மேடை மூடியையும் நல்லா போய் சந்தோஷமாக க்ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க. மேடை மூடியை பார்த்து வேறு நல்லா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருப்பாங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அவரோட அந்த மேஜிக்கல் ஐ இருக்குல்ல, அதை மறைக்கணுன்றதுக்காக ஒரு பவுலர் ஹேட்டை அந்த கண்ணை ஒட்டி ஓரமாக நல்லா கீழே இறக்கி போட்டிருப்பாரா. அதை பார்த்து எல்லோரும் சிரிச்சிட்ருப்பாங்க. டாங்ஸோட முடி வேறு இப்போ திரும்பவும் நல்லா ஷார்ட்டாக பிரைட் பிங்க் கலரில் இருக்குமா, அதை வேறு ஜின்னி சொல்லிகிட்ருக்கோம். கவலைப்படாதீங்க, முடி டாங்ஸோட முடி மேலே தான் எல்லாரோட அட்டென்ஷனும் இருக்கும் அப்படின்ட்டு. பிகாஸ் இவங்க எல்லாருமே இப்போ லண்டனுக்கு தானே போகணும், அங்கே ஃபுல்லாக மகிழ்ஸாக தான் இருப்பாங்க. எல்லோரும் நம்ம மேடை மூடியோட கண்ணை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதானே. அதனால தான் அவர் அதை மறைச்சி அந்த பவுலர் ஹேட்டை போட்டிருப்பாரு. தென் அவங்க அங்கேருந்து ட்ரெயினில் சென்ட்ரல் லண்டனுக்கு கிளம்பிடுவாங்களா. டாங்ஸ் வேறு இந்த ஹாரிக்கு விஷன் இருக்குல்ல, ஆர்த்தர் அங்கிள் அட்டாக் பண்ண விஷன், அதை பற்றியே கேட்டுக்கிட்டே இருக்கும் ஹாரிக்கிட்ட. ஹாரிக்கு அதை டிஸ்கஸ் பண்ண சுத்தமாக விருப்பமே இருக்காதா. ஆனால் அது ரொம்ப க்யூரியஸாக அதை பற்றியே துருவி கேட்டுகிட்டே இருக்கும். உன் ஃபேமிலியில் யாராச்சும் சீர் இருந்தாங்களா என்ன அப்படின்லாம் போட்டு அவனை போட்டு கொஷினாக கேட்டுட்ருக்கோம். ஹாரி வேகமாக இல்லை அப்படின்ட்டுருவான். ஏன்னா அவனுக்கு சீருன்னொடனே ப்ரொஃபஸர் ட்ரெலாவனியோட ஃபீலிங் தான் வருமா. அதனால அவனுக்கு அது ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்கும். ஸோ அவன் வேகமாக இல்லை அப்படின்ட்டுருவான். இல்லையா அப்படின்னு டாங்ஸ் அப்படியே க்யூரியஸாக அவனை பார்த்து கேட்டுட்ருக்கோம். இல்லையா, ஆனால்
ஆனால் கரெக்ட் தான், ஏன்னா நீ பண்ணதுக்கு பேர் ப்ராஃபஸியும் கிடையாது. பிகாஸ் ப்ராஃபஸினா ஃப்யூச்சரை பார்க்குறது தான். நீ ப்ரெசண்ட்டில் தானே பார்த்த, ஆனால் இது ஆடாக இருக்குல்ல, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு டாங்ஸ் ஹாரிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம். ஹாரி எதுக்குமே பதிலே சொல்ல மாட்டான், அமைதியாகவே வருவான். நல்ல வேளைக்கு அடுத்த ஸ்டாப்பே இவங்க இறங்குற ஸ்டாப் வந்துருமா. கரெக்டாக எங்கன்னா லண்டனோட சென்டர் இருக்கும்ல, அதுதான் அடுத்த ஸ்டாப்பாக இருக்கும். ஸோ அங்கே தான் இவங்க எல்லோரும் இறங்குவாங்க. டாங்ஸ் தான் இவங்க எல்லாரையும் லீட் பண்ணிட்டு போவாங்களா. எஸ்கலேட்டரில் மேலே ஏறிட்டு இருப்பாங்க. பின்னாடி ஃப்ரெட்டு ஜார்ஜ் இவங்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க. அதுக்கு லாஸ்ட்டாக இவங்க எல்லாத்துக்கும் பின்னாடி தான் மூடி வந்துட்டுருப்பாரா. ஹாரி என்ன நினைப்பானா, இப்போ முன்னாடி போனோம்னா டாங்ஸ் திரும்பவும் இதை பற்றி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி மூடி கூட சேர்ந்துட்டு நடந்து வந்துட்டுருப்பானா. இந்த மாதிரி சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் எங்கே மறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு வந்துட்டுருப்பானா. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூட இல்லை அப்படின்னு மூடி சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருப்பாரு. இந்த ஹாஸ்பிட்டலை ரெடி பண்ணுறதுக்கு நல்ல லொக்கேஷனே ஃபஸ்ட்டு கிடைக்கல. டயகனலிலையும் வைக்க முடியாது இல்லையா, ஏன்னா அது அவ்வளோ பெருசாக இருக்காது. ஹாஸ்பிட்டல்னால் பெருசாக இருக்கணும்ல. மினிஸ்ட்ரி மாதிரி அண்டர் கிரவுண்டில் கட்டிடலான்னு நினச்சாங்க, ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கடைசியில் இங்கே தான் ஒரு பில்டிங் அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே அந்த எஸ்கலேட்டர்லலாம் நடந்து வெளியில் வந்துடுவாங்க. அந்த தெருக்கு வந்துடுவாங்க. மூடி சுற்றி சுற்றி பார்த்துட்டே வந்துட்டுருப்பாரு. யாராவது பக்கத்தில் வராங்களா என்ன பண்ணுறாங்கன்ட்டு சுற்றி சுற்றி அவர் கண்ணு வந்து ஒரு இடத்துல இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவரோட மேஜிக்கல் ஐ வந்து ஒரு பொருள் இருந்தாலும் அதை தாண்டி பார்க்க முடியும் இல்லையா, அதனால அவர் தொப்பியை போட்டு மறைச்சிருந்தாலும் அந்த கண்ணு கிட்டக்க மறைச்சி தான் வச்சுருப்பாரு. ஆனாலுமே அப்படியே சுற்றி 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 பார்த்துட்டே வந்துட்டுருப்பாரா. அங்கே வந்து இந்த மகள்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க சும்மா கடைக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்க வந்து தெரியாமல் இப்படி இவங்களை உரசி போயிட்டுருக்கும் போதே ஹாரியை பிடிச்சி அவர் இழுத்து நல்லா இப்படி இந்த பக்கம் தள்ளி பிடிச்சிப்பாரு. அவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அந்த தெருவில் அப்படியே நடந்து வந்துட்டுருப்பாங்களா. இதோ வந்துட்டோம் அப்படின்னு மூடி கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லுவாரா. பார்த்தா அவங்க இப்போது நல்ல பெருசாக ஓல்டு ஃபேஷனில் இருக்கிற இந்த செங்கக்கல் இருக்கும்ல, ரெட் பிரிக்கு, அதில் கட்டின ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா பர்ஜ் அண்டு டவுஸ் லிமிட்டட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். அந்த இடமே ரொம்ப ஒரு மாதிரி குப்பையாக தூசியாக அழுக்காக இருக்கும். அங்கே நிற்கும் போதே அந்த தூசி வாடை இருக்கும்ல, ரொம்ப அந்த ஏரே ஒரு மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்கில் அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி தானே இருக்குது. ஸோ அங்கே வந்து டம்மிஸ் வச்சுருப்பாங்களே மேனிக்வின் மாதிரி, அது ஒரு மாதிரி குப்பையாக தான் இருந்தது. அதுவும் அதில் வந்து ஒரு பழைய ரொம்ப பழைய ஓல்டு ஃபேஷன் ட்ரெஸ் மாதிரி மாட்டி விட்ருப்பாங்க. அந்த மாடலே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எப்படி சொல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் அங்கே வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இதை மறந்துடாதீங்க, இப்போ நடந்துகிட்ருக்குல இந்த சினாரியோலாம். ஹாரி இப்போது 5th இயர் படிச்சுட்ருக்கான்ல, இதெல்லாம் இயர்லி 2000 நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி அங்கே டிஸ்பிளேயில் பழைய தூசி படிஞ்ச ஓல்டு ஃபேஷன்டு மேனிக்வின் இருக்கும். அப்புறம் பெரிய சைன் வேறு அங்கே இருக்கிற டோர்ஸில் வந்து தொங்க விட்ருப்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா க்ளோஸ்டு ஃபார் ரீஃபர்பிஷ்மெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கும். இவங்க அங்கே நின்று அதை பார்த்துட்ருப்பாங்களே, அப்போ வந்து அந்த தெருவில் வந்து ஒரு ஓல்டு லேடி நடந்து போயிட்டுருப்பாங்க. கூடவே அவங்களோட ஃப்ரெண்டு கூட நடந்து போயிட்டுருப்பாங்களா. கையில் ஷாப்பிங் பேக் வச்சுருப்பாங்க. அவங்க சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்டக்க, இது வந்து என்றைக்குமே ஓப்பன் ஆனதே கிடையாது, எப்போவுமே இந்த பிளேஸ் வந்து க்ளோஸ் ஆகியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஹாரிக்கு அதில் கேட்டுட்ருக்கோம். ரைட், நீங்கள் எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஸ் இப்போது அங்கே அந்த விண்டோ கிட்டக்க ஒரு பழைய டம்மி இருந்துச்சுல மேனிக்வின், அதில் வந்து ஒரு ஃபீமேல் டம்மி இருக்குமா. ஸோ அது முன்னாடி போய் நின்றுட்டு அதை கையை காமிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுட்ருப்பாங்க, பக்கத்தில் வர சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஜார்ஜு, ஃப்ரெட்டு, ஹாரி, ரானு, ஜின்னி, இந்த மாலி ஆண்டி இவங்கெல்லாம் பக்கத்தில் வர சொல்லிட்டு எல்லோரும் ரெடியா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. எல்லோரும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுவாங்க. இப்போது எல்லோரும் டாங்ஸை சுற்றி நின்றுப்பாங்களா. டாங்ஸ் இப்போது அந்த விண்டோ கிளாஸ் இருக்கும்ல, அது பக்கத்தில் நல்லா க்ளோஸாக அந்த அசிங்கமான அந்த ஓல்டு ஃபேஷன்டு டம்மி இருக்குல்ல, அந்த ஃபீமேல் டம்மி, அது முன்னாடி போய் நல்லா அது முகத்தை பார்த்துட்டு அந்த கிளாஸ் கிட்டக்க அவங்க முகத்தை வச்சு உத்து பார்த்துட்டு, நாங்கள் இங்கே ஆர்த்தர் வீஸ்லேயே பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹாரிக்கு வந்து இது ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. டாங்ஸ் என்ன நினைக்குது, டம்மி வந்து திரும்ப இதுக்கிட்டக்க பேச போகுதுன்னு நினைக்குதா. அதுவும் ஏன்னா டாங்ஸ் வந்து அவ்வளோ குவைட்டாக அந்த டம்மி கிட்டக்க வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஆர்த்தர் வீஸ்லேயே பார்க்க வந்திருக்கோன்னு. பின்னாடி வேறு ரொம்ப கச்சக்கச்சன்னு, அந்த ஏரியாவே ரொம்ப கச்சக்கச்சன்னு இருக்கும். பஸ்ஸு போயிட்டுருக்கும், எக்கச்சக்கமாக ஷாப்பிங் பண்ணுறவங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருப்பாங்களா. ஸோ ரொம்ப கச்சன்னு இருக்குமா. இதில் டாங்ஸ் வேறு அந்த உயிரே இல்லாத டம்மி கிட்டக்க போய் இந்த மாதிரி சொல்லுவாங்களா. டம்மிக்கு எப்படி ஃபஸ்ட்டு காது கேட்கும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா. ஆனால் அடுத்த செகண்ட் அவன் ஷாக் ஆகி வாயை ஆன்னு ஓப்பன் பண்ணிடுவான். ஏன்னா அந்த டம்மி வந்து இந்த மாதிரி டாங்ஸ் சொன்ன உடனே ஓகேன்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுவாங்க. தென் டாங்ஸ் ஜின்னி அண்டு மாலி ஆண்டி கையை பிடிச்சி இழுத்துட்டு
அந்த கிளாஸுக்குள்ளே அப்படியே உள்ளுக்குள்ளே போவாங்க. பார்த்தா அப்படியே மாயமாக மறைஞ்சிருவாங்க. அடுத்து ஃப்ரெட்டும் ஜார்ஜ் அண்ட் ரான் அவங்க 3 பேர் அங்கே போய் நின்றுட்டுருப்பாங்களா. ஹாரி சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பான். யாராவது க்ரௌடில் நடந்து போய்கிட்டு இருக்கிறவங்க அந்த க்ரௌடு வந்து நம்மளை பார்த்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருப்பான். கமான் வா போகலாம் அப்படின்னு மூடி இப்போது ஹாரியை பிடிச்சி இழுத்துட்டு அந்த கிளாஸ் இருக்கும்ல அது வழியாக இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே வருவாங்களா. பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு கூலான வாட்டர் இருக்குல்ல அதை தாண்டி வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ அவங்க நின்றுட்டுருக்க அந்த அதர் சைடு வந்து நல்லா வார்மாக ட்ரையாக தான் இருக்கும். கூலான வாட்டர் மாதிரி இப்போ இருக்காது அவங்க அந்த கிளாஸை தாண்டி வந்ததுக்கப்புறம். அங்கே ஒரு அக்லியான ஒரு டம்மி தானே இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த டம்மியே காணோம். ஏன்னா இவங்க கண்ணாடிக்கு வெளியில் நிற்கும் போது அங்கே டம்மி மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்சுது. பார்த்தா அந்த கண்ணாடிக்குள்ளே வந்து பார்த்தா அங்கே டம்மியும் காணோம், எதையுமே காணோம். ஆனால் அங்கே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு க்ரௌடட் ரிசப்ஷன் ஏரியா மாதிரி இருந்தது. அங்கே வரிசையாக உட்டன் சேர்ஸாக இருக்குமா. அங்கே விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸாக உட்காந்துருப்பாங்க. நல்லா நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலை வந்து அவங்க சுத்தமாக மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க அந்த கிளாஸ் மாதிரி இருக்கும். ஒரு நார்மல் பழைய காலத்து பில்டிங். அங்கே கிளாஸ் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு மேனிக்குன்னு உட்காந்துருக்கும். அது கிட்ட சொன்ன உடனே அந்த கிளாஸ் வழியாக உள்ளுக்குள்ளே வந்துடுவாங்க. பார்த்தா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லா கூட்டமாக இருக்கிற ஒரு ரிசப்ஷன் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே வந்து வரிசையாக அந்த உடன் சேரில் விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் உட்காந்துருப்பாங்களா. ஒரு சில விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் பார்க்க கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அங்கே அந்த டேபிளில் இருக்கிற அந்த பழைய விச் வீக்லி காப்பீஸ் இருக்கும்ல அதை உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு யானையோட தும்பிக்கெல்லாம் வளர்ந்துருக்கும். இன்னொன்று ஒருத்தவங்களுக்கு அவங்களோட செஸ்ட் இருக்குல்ல செஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஹேண்டு ஸ்டிக் அவுட் ஆகி வெளியில் நின்றுட்டுருக்கும். இதெல்லாம் நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. நெஞ்சில் இருந்து செஸ்ட் ஏரியாவில் இருந்து கைகள் நீட்டிக்கிட்டு வெளியில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அந்த ரூமே வந்து வெளியில் இந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப கஜகஜன்னு தானே இருந்தது. ஆனால் இந்த ரிசப்ஷன் ரூம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் வந்துட்டுருக்கும். அங்கே வந்து ஒரு விச்சு உட்காந்துருப்பாங்களா. அவங்களுக்கு வந்து மேலே ஃபுல்லாக ரொம்ப அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்வெட்டாக விழுந்துட்டுருக்கும். அவங்க அங்கே டெய்லி ப்ராஃபிட் பத்திரிக்கை இருக்குல்ல அதை எடுத்து வேகமாக அவங்கள ஃபேன் பண்ணிகிட்ருப்பாங்க, விசிறிட்டுருப்பாங்க. அவங்க வந்து அதை விசிற அவங்களோட வாய்க்குள்ளேருந்து ஸ்டீமாக வந்துட்டு இருந்துச்சு. புகையாக வந்து நம்ம குக்கரில் சவுண்டு வரும்ல இந்த விசில் சவுண்டு அது மாதிரி ஹை பிச்சுடாக அது வந்துட்டு இருந்ததா. அப்படி அந்த விசில் வரும்போதெல்லாம் அவங்க வாய்க்குள்ளேருந்து ஸ்டீமாக வந்துட்டுருக்கும். அப்புறம் இன்னொன்று ஒரு விசார்டு உட்காந்துருப்பாங்களா. அவர் லைட்டாக உட்கார்ந்த இடத்துல இப்படின்னு மூவ் ஆனாலே அசைஞ்சாலே இந்த பெல்லுலேருந்து சவுண்டு கேட்கும்ல. பெல் அடித்தோம்னா ஒரு சவுண்டு கேட்கும்ல அந்த மாதிரி சவுண்டு கேட்டுட்ருக்கோம். அப்புறம் என்னென்னா அவரோட தலை வந்து பெல்லை நம்ம பயங்கர ஸ்பீடாக ஆட்டும் போது வைப்ரேட் ஆகும்ல. அந்த பெல்லே ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். அந்த மாதிரி அவரோட தலை வந்து வைப்ரேட் ஆகிட்டுருக்கும். அவர் பாடி அப்படியே இருக்கும், தலை மட்டும் அப்படியே வைப்ரேட் ஆகும், கிர்ன்னு ஆகுமா. அவர் வந்து 2 கையையும் வச்சு அவரோட தலையை ரொம்ப ஸ்டெடியாக பிடிச்சி அதை நிப்பாட்டி வச்சிட்ருப்பாரு. அங்கே ஒரு சில விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ்லாம் நல்ல லைம் க்ரீன் கலரில் ரோப்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் அங்கே வரிசையாக உட்காந்துருக்காங்களே. ஸோ அவங்க வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டே இருப்பாங்க. கையில் வந்து கிளிப்போர்ட் வச்சுருப்பாங்க. நம்ம அம்பிரிட்ஜ் வச்சுருப்பாங்களே. கிளிப்போர்ட்னால் நம்ம எக்ஸாம் பேட் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்களா. அதில் வந்து ஒவ்வொரு அங்கே உட்காந்துருக்க எல்லா பேஷண்ட்ஸ் இருக்காங்களா விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் அவங்க கிட்டக்கெல்லாம் போய் கொஷின்ஸ்லாம் கேட்டுட்ருப்பாங்களா. ஹாரி வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணுவான். என்னென்னா அவங்களோட ரோப்ஸில் வந்து ஒரு எம்ப்ளம் வந்து எம்ப்ராய்ட்ரி போட்டிருப்பாங்க. அந்த செஸ்ட்டுக்கிட்ட அவங்க எம்ப்ராய்ட்ரி போட்டிருப்பாங்க. அதில் அந்த எம்ப்ளம் வந்து எப்படி இருக்குன்னா மந்திரக்கோளும் எலும்பு இருக்குல்ல வேண்டும் போனும் கிராஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலோட எம்ப்ளம் போல். ஸோ அவங்களோட ரோப்ஸில் வந்து அது எம்ப்ராய்ட்ரி போட்டிருப்பாங்க. அவங்களாம் டாக்டர்ஸா அப்படின்னு அவன் ரான் கிட்ட குவாய்ட்டாக கேட்பானா. டாக்டர்ஸா அப்படின்னு ரான் ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஹாரியை பார்ப்பான். இந்த மகள் கிறுக்கனுங்க இந்த பீப்புளெல்லாம் கட் பண்ணி வெளியில் எடுப்பாங்களே, உடம்பெல்லாம் கட் பண்ணிகிட்ருப்பாங்களே அவங்களே கேட்குற. இல்லை இவங்கெல்லாம் ஹீலர்ஸ் அப்படின்னு அவன் சொல்லுவான். நம்ம ஊரில் நம்ம டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். மாயாஜால உலகத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி குணப்படுத்துகிறவங்கள வந்து ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு மாலி ஆண்டி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்ருப்பாங்களா. எங்கே கூப்பிட்டுட்டு போவாங்கன்னா அங்கே வந்து ஒரு டெஸ்க் இருக்கும். அதில் வந்து என்கொயரிஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிற பிளெண்ட் விச் வந்து உட்காந்துருப்பாங்க. அதாவது தலைமுடி வந்து பொன்னிறமாக இருக்கிற ஒரு சூனியக்காரி அதில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு க்யூ மாதிரி நின்றுட்டுருக்குமா. அங்கே போய் இவங்க எல்லோரும் நின்றுட்டுருப்பாங்க.
இவங்க எல்லாருமே இப்போ மாலி ஆண்டி, ஃப்ரெட்டு, ஜார்ஜ், ரானு, ஹாரி இவங்க எல்லாரும் அங்கே போய் அந்த க்யூவில் நின்றுட்டுருப்பாங்களா. அந்த விச் உட்காந்துருப்பாங்களே அவங்களுக்கு பின்னாடி அந்த என்கொயரின்னு இருக்கிற அந்த டெஸ்க்குக்கு பின்னாடி ஒரு நோட்டீஸ் மாதிரி போஸ்டர் மாதிரி அந்த வாலில் ஒட்டியிருப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னா, நார்மலாக இப்போ நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல்லலாம் நிறையா வார்னிங்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்களே, அதாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் நீங்களாகவே மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாதீங்க, அந்த மாதிரிலாம் அவங்க நிறையா என்னென்னமோ போட்டிருப்பாங்களா ஹாஸ்பிட்டல்ஸில். அந்த மாதிரியே அங்கேயும் எழுதியிருப்பாங்க. எப்படின்னா க்ளீன் கால்ட்ரன் கீப்ஸ் போர்ஷன்ஸ் ஃப்ரம் பிகமிங் பாய்சன்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. கால்ட்ரனை வந்து நீங்கள் நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் போர்ஷன்ஸ் வந்து பாய்சனாக மாறாமல் இருக்கும் அப்படின்னு வார்னிங் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த போஸ்டரில். அப்புறம் வந்து ஆன்டிடோட்ஸ் ஆர் ஆன்டிடோன்ஸ் அன்லஸ் அப்ரூவ்ட் பை அ குவாலிஃபைடு ஹீலர். என்னென்னா ஆன்டிடோட்ஸ் வந்து குவாலிஃபைடு ஹீலர் வந்து அப்ரூவ் பண்ணலைன்னா அது வந்து ஆன்டிடோட்ஸே கிடையாது, ஆன்டிடோன்ஸ் அந்த மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. சாதாரண நம்ம மகள் ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன மாதிரி போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி அங்கே மாயாஜால உலகத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்னிங்ஸ் அந்த போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க. அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு பெரிய போர்ட்ரைட் இருக்கும். அதில் வந்து ஒரு விச் இருப்பாங்க. அதில் கீழே என்ன எழுதியிருக்குன்னா, டில்லிஸ் டெர்வெண்ட் சென்ட் மங்கோஸ் ஹீலர் 1722 to 1741 அப்படின்னு எழுதியிருக்கும். 1722 1741 வரை டில்லிஸ் டெர்வெண்ட் சென்ட் மங்கோஸில் ஹீலராக இருந்திருக்காங்க. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஹாக்வர்ட் ஸ்கூல். அதிலே கீழேயும் எழுதியிருப்பாங்க. சென்ட் மங்கோஸ் ஹீலர்ஸ்க்கு கீழே ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஹாக்வர்ட் ஸ்கூல் ஆஃப் விச் கிராஃப்ட் அண்ட் விசார்ட்ரி 1741 1768 வரையும் அவங்க ஹெட்மிஸ்ட்ரஸாக ஹாக்வர்ட்ஸில் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சென்ட் மங்கோஸில் தான் ஹீலராக இருந்திருக்காங்க. இந்த போர்ட்ரைட், இவங்களோட போர்ட்ரைட் இங்கே சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால தான் டம்பிள்டோர் இவங்க கிட்டக்க மங்கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நீ போய் செக் பண்ணு, ஆர்த்தர் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களான்ட்டு அவங்க வந்து அனுப்பிச்சி வைப்பார். டில்லிஸ் வந்து இப்போ இந்த ஹோல் வீஸ்லி பார்ட்டி இருக்குல்ல, இவங்க எல்லாருமே ஒன்றா பார்த்துட்ருப்பாங்க, லைக் கவுண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அவங்க கரெக்டாக அப்போ வந்து ஹாரியும் அவங்கள பார்த்துட்ருப்பானா, அவங்க ஹாரியை பார்த்தோன்னே லைட்டாக கண்ணடிச்சிட்டு சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த போர்ட்ரைட்லேருந்து சைடு வேஸாக நடந்து போய் அந்த போர்ட்ரைட்லேருந்து வேனிஷ் ஆயிடுவாங்க. அநேகமாக என்னவாக இருக்குன்னா, டம்பிள்டோர் வந்து அவங்க எல்லாருமே கரெக்டாக வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க கவுண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னு சொன்னோடனே அங்கேருந்து அவங்க கிளம்பி இப்போ நேராக அங்கே ஹெட் மாஸ்டரோட ரூம் இருக்கும்ல, ரூமில் அவங்களோட போர்ட்ரேட் இருக்கும்ல, அங்கே போய் அவங்க இன்ஃபார்ம் பண்ண போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது என்ன நடந்துகிட்ருக்குன்னா, இவங்களுக்கு முன்னாடி க்யூவில் ஒரு பையன் நின்றுட்டுருப்பான், ஒரு யங்கான விசார்ட் தான். அந்த பையன் நின்ன இடத்துலேயே குதிச்சுட்டே இருப்பான், ஒத்த காலை தூக்கி அந்த பக்கமும் இந்த பக்கமும் குதிச்சுட்டு ரொம்ப பெயினில் வந்து கத்திட்டு இருப்பானா. அந்த விச் இருப்பாங்களே, அந்த டெஸ்கில் ஒரு விச் உட்காந்துருக்காங்களா, அவங்க கிட்டக்க போய் பேசிகிட்டு இருப்பான். என்னோட ஷூஸ் தான், என்னோட அண்ணா தான் இதை வந்து எனக்கிட்ட கொடுத்தான், ஐயோ அது என்னோட காலை கடிக்குதுன்னு நினைக்கிறேன், என்னோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் அது சாப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அவுச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிச்சுக்கிட்டே நின்றுட்டுருப்பான். இங்கே பாருங்கள், ஒருவேளை இதில் ஏதாவது ஜிங்க்ஸ் போட்டிருக்காங்களா, என்னால் முடியல அப்படின்னு அவன் கத்திட்டே இருப்பானா. அந்த ஷூஸ் ஒன்று ரீட் பண்ணக்கூடாத மாதிரி தடுக்குதான் என்ன அப்படின்னு அந்த பிளெண்ட் வச்சுருக்காங்களா, அவங்க இரிட்டேட் ஆகி அவங்களோட டெஸ்க் இருக்குல்ல, அதில் லெஃப்ட் சைடு வந்து ஒரு பெரிய சைன் இருக்குமா, அதை பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னோடது ஸ்பெல் டேமேஜ், இந்த ஃப்ளோர் கைடில் இருக்கிற மாதிரி 4th ஃப்ளோருக்கு போ நெக்ஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அந்த விசார்ட் இருக்காங்க, அந்த எங்கான அந்த விசார்ட் பையன் இருக்கானா, அந்த பையன் குதிச்சுட்டே அங்கேருந்து நடந்து போயிடுவானா. இப்போ வீஸ்லி பார்ட்டி வந்து முன்னாடி போவாங்களா. அப்போ தான் ஹாரி வந்து அந்த ஃப்ளோர் கைடு இருக்கும்ல, ஃப்ளோர் கைடுனா என்னென்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் என்னென்ன இருக்குன்ற மாதிரி அங்கே கைடு போட்டிருப்பாங்களே, அதை வந்து ரீட் பண்ணுவான். அதில் என்ன இருக்குன்னா, இப்போ நான் சொல்கிறதையும் நல்லா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி யோசிச்சு பார்த்தா தான் நமக்கு வந்து வாவ் இந்த மாதிரிலாம் அங்கே இருக்குமோ அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னா, ஆர்டிஃபேக்ட் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது கால்ட்ரன் எக்ஸ்ப்ளோஷன், வேண்ட் பேக் ஃபயர் ஆகிறது, ப்ரூம் கிராஷஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு எழுதியிருக்கோம். தென் கிரியேச்சர் இன்டியூஸ்ட் இன்ஜுரிஸ், பைட்ஸு, ஸ்டிங்ஸு, பேர்ன்ஸு, எம்படட் ஸ்பைன்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மேஜிக்கல் பக்ஸ் அப்படின்னு இருக்கும். கண்டேஜியஸ் மெலடிஸ் எக்ஸாம்பிள் ட்ராகன் பாக்ஸு, வேனிஷிங் சிக்னஸ்ஸு, அப்புறம் வந்து ஸ்க்ரோஃபங்குலஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு எழுதியிருக்கோம். அது வந்து 2nd ஃப்ளோர் அப்படின்னு எழுதியிருக்கோம். தென் போஷன் அண்ட் பிளான்ட் பாய்சனிங், ரேஷஸ்ஸு, ரீகர்கிட்டேஷன், அன்கன்ட்ரோலபிள் கிக்லிங் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டு 3rd ஃப்ளோர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து ஸ்பெல் டேமேஜ் அப்படின்னு இருக்கும். அன்லிஃப்டபிள் ஜிங்ஸஸ்,
ஹெக்ஸஸ், இன்கரெக்ட்லி அப்ளைடு சார்ம்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டு 4th ஃப்ளோர் அப்படின்னு எழுதியிருக்கோம். கீழே வந்து விசிட்டர்ஸ், டீ ரூம், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் ஷாப், அது வந்து 5th ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுக்கு கீழே என்ன போட்டிருக்குன்னா, உங்களுக்கு எங்கே போகணுன்னு தெரியல, இல்லைன்னா உங்களால் நார்மலாக பேச முடியல, இல்லைன்னா உங்களுக்கு இங்கே எதுக்காக இருக்கோம்னே உங்களுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னா நம்மளோட வெல்கம் விச் உங்களுக்கு ரொம்ப பணிவோடு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த க்யூவில் இவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்க ஒரு வயசான விசாட் இப்போ அந்த விச்சுக்கிட்டக்க போய் நின்றுட்டு, நான் இங்கே ப்ராடரிக் போர்டை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு கத்திட்டுருப்பாரா. வார்டு 49ல் இருக்கார், பட் நீங்கள் தேவையில்லாமல் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த விச்சு எரிச்சலாக சொல்லிகிட்ருப்பாங்க. அவர் இன்னமும் அவரை டீப்பாட்டாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக மூஞ்சி வச்சுருக்கிற ஒரு விசாட் வந்து நின்றுட்டுருப்பாரு. அவரோட கையில் டைட்டாக அவரோட பொண்ணை பிடிச்சிருப்பாரு. சின்ன பாப்பாவாக இருக்கும், சின்ன பிள்ளையாக இருக்கும். ஸோ அதை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பாரா. பார்க்கவே எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருப்பார். அந்த பொண்ணு இருக்குல்ல, அவரோட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு பின்னாடி நல்லா பெருசாக 2 பக்கமும் ஃபெதரியாக நல்ல ஃபெதர் வந்து விங்ஸ் வந்து வளர்ந்துருக்கும். நல்லா 2 பக்கமும் ஷோல்டர்லேருந்து ஸ்ப்ரவுட் ஆகி வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும். அந்த ஹெல்பிங் டெஸ்கில் இருக்க வச்சுருக்காங்களா, இவங்க வாயவே திறக்காமல், இவங்க எதுவுமே கேட்காம அந்த பொண்ணை பார்த்த உடனே 4th ஃப்ளோர் அப்படின்னு போர்டான வாய்ஸில் சொல்லுவாங்களா. தென் அவர் வந்து அவரோட டாட்டரை கூப்பிட்டுட்டு இந்த டெஸ்க்குக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கும், அது வழியாக கிளம்பி உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா. இப்போ மிஸ்ஸஸ் வீஸ்லி இருக்காங்களா, மாலி ஆண்டி முன்னாடி போய் நின்றுட்டுருப்பாங்க. ஹலோ, என்னோடய ஹஸ்பண்ட் ஆர்த்தர் வீஸ்லியை இன்றைக்கி காலையில் வேறு வார்டுக்கு மாற்றுறேன்னு சொன்னாங்க, உங்களுக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு இவங்க கேட்பாங்களா. ஆர்த்தர் வீஸ்லியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெருசாக ஒரு லிஸ்ட் இருக்கும், அதை வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஆமாம், 1st ஃப்ளோரில் 2nd டோர், ரைட் சைடில் இருக்கிற 2nd டோர், லெலிவன் வார்டில் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. தேங்க்யூ அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிவிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்ருப்பாங்க. தென் அவங்க அங்கேருந்து அந்த விச்சுக்கு பின்னாடி இருந்தால் அந்த டபுள் டோர் இருக்குமா, அது வழியாக போவாங்களா. பார்த்தா அந்த காரிடோர் வந்து நல்லா நீளமாக இருக்கும். 2 பக்கம் செவர்லேயுமே ஃபேமஸ் ஹீலர்ஸ் இருப்பாங்களே, அவங்களோட போர்ட்ரைட்ஸை வச்சுருப்பாங்க. மேலே வந்து கேண்டில்ஸ் ஃப்ளோட் ஆகிட்டுருக்க மாதிரி இருக்கும், சீலிங்லேருந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்க மாதிரி இருக்குமா. இந்த காரிடார் ஃபுல்லாக நிறைய விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ் அந்த லைம் க்ரீன் கலரில் ரோப்ஸ் போட்டிருப்பாங்களே, அவங்க அங்கே இருக்கிற ரூம்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்ருப்பாங்க. அங்கே ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஒரு ஸ்மெல் வேறு வந்துட்டுருக்குமா. ஒரு எல்லோ கலரில் கேஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு மாதிரி எல்லோ கலர் கேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். தென் அவங்க அங்கேருந்து நடந்து போயிட்டுருப்பாங்களே, நிறைய ரூம்ஸ்லேருந்து நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கத்துற மாதிரிலாம் சவுண்டு கேட்டுட்ருக்கோம். தென் அவங்க அங்கே இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி 1st ஃப்ளோர் போவாங்களா. அங்கே பார்த்தா அந்த என்ட்ரன்ஸில் கிரியேச்சர் இன்டியூஸ்ட் இன்ஜுரிஸ் காரிடோர் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். அதில் 2nd டோரில் வந்து அந்த 2nd டோர் இருக்கும் இல்லையா, அவங்க 2nd டோர் தானே கீழே சொல்லியிருந்தாங்க. அந்த வார்டில் வந்து மேலே என்ன எழுதியிருக்கும்னா, டேஞ்சரஸ் லெலிவன் வார்டு சீரியஸ் பைட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். அதுக்கு கீழே ஒரு கார்டு மாதிரி இருக்குமா, அதில் வந்து எழுதியிருப்பாங்க, கையாலே எழுதியிருப்பாங்க. நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஒவ்வொரு வார்டுக்கு முன்னாடியும் டியூட்டி டாக்டர் யார் இருக்காங்க, ட்ரெயினி டாக்டர் யார் இருக்காங்கன்னு அவங்க பேர் எழுதியிருப்பாங்களா. அதே மாதிரியே இந்த வார்டுக்கு அந்த 2nd டோர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியும் அந்த டோர்லேயும் அதே மாதிரி ஒரு கார்டில் எழுதியிருப்பாங்க. ஹீலர் இன்சார்ஜ் அப்படின்னு போட்டு ஹிப்போக்ரேட்ஸ் ஸ்மித்விக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஜேகே ராவ்லிங் ஒவ்வொரு கேரக்டர் நேமையும் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க போல், ஏன்னா இப்போ பாருங்களேன், ஒரு ஹீலர் இன்சார்ஜுக்கு நேம் வந்து ஹிப்போக்ரேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா, ட்ரெயினி ஹீலர் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து அகஸ்டஸ் பை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம் மாலி அப்படின்னு டாங் சொல்லுவாங்க. இவ்வளோ விசிட்டர்ஸும் ஒரே நேரத்தில் போய் பார்த்தா ஆர்த்தருக்கு கரெக்டாக இருக்காது, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி மட்டும் போய் பாருங்கள் அப்படின்னு டாங் சொல்லுவாங்களா. மேடையும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு அவங்களும் அந்த காரிடோர் இருக்கும்ல, அந்த செவத்தில் போய் சாஞ்சு நின்றுட்டுருப்பாங்களா. ஹாரியும் என்ன பண்ணுவான்னா, அந்த செவத்தில் சாஞ்சு நிற்க போவான். ஆனால் மாலி ஆண்டி பிடிச்சி ஹாரியை இழுத்து அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. சில்லியாக பிஹேவ் பண்ணாத ஹாரி, ஆர்த்தர் உனக்கு தேங்க்யூ சொல்லியே தீரணும்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்களா. அந்த வார்டு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அங்கே வந்து அந்த வார்டுலேயே ஒரே ஒரு விண்டோ தான் இருந்தது. அந்த விண்டோ எப்படி இருக்கும்னா, நல்லா செவரில் மேலே இருந்தது, கீழே இருக்காமல். அது வந்து கரெக்டாக ஆப்போசிட்டில் இவங்க உள்ளுக்குள்ளே நுழையிறாங்களா, அந்த டோரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தது.
மோஸ்ட்லி அங்கே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குமா. மேலே சீலிங்கில் வந்து கிறிஸ்டல் பபிள்ஸ் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அதுலேருந்து தான் வெளிச்சம் வர மாதிரி இருந்தது. அந்த வால் ஃபுல்லுமே, அந்த செவரை ஃபுல்லுமே ஓக் வுட் இருக்குல்ல, அதில் செஞ்ச மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்ரேட் வச்சுருப்பாங்க. ஒரு விசார்ட் இருப்பார். அவர் பார்க்கவே ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கிற மாதிரி இருப்பார். அதில் கீழே அவரோட பேர் என்ன இருக்குன்னா உர்ஹு ஹார்ட் அப்படின்னு இருக்கும். எனக்கு அந்த அதை வந்து நான் ஒழுங்காக ஸ்பெல் பண்ணுறேன்னான்னு எனக்கே தெரில. URQUHART அப்படின்ட்டு இருக்கும். உர்ஹு ஹார்ட் ராக்ஹாரோ அப்படின்ட்டு இருக்கும். 1612 1697 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்கன்ட்டு இருக்கும். அதாவது 1612 to 1697 இருக்கும். அதுக்கு கீழே இன்வென்டர் ஆஃப் தி என்ட்ரைல் எக்ஸ்பெலிங்கர்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது அவரோட போர்ட்ரைட் இருக்குல்ல, அந்த பிக்சருக்கு கீழே இந்த கேப்ஷன் இருக்கும். அந்த வார்டுலேயே 3 பேஷண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஆர்த்தர் அங்கிள் அங்கே இருக்கிற அந்த சின்ன விண்டோ மாதிரி இருந்ததுல, அந்த விண்டோக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டில் தான் இருப்பார். ஹாரிக்கு வந்து ஆர்த்தர் அங்கிளை பார்த்த உடனே இப்போ தான் அவனுக்கு நிம்மதியே வரும். ஏன்னா ஆர்த்தர் அங்கிள் வந்து நிறைய பில்லோஸ் இருக்கும்ல, அதை வச்சு அது மேலே நல்லா சாஞ்சு டெய்லி ப்ராஃபிட் இருக்கும்ல, அதை படிச்சுட்ருப்பாரு. இவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ளே வந்ததை பார்த்த உடனே இவங்க எல்லாரையும் பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டெய்லி ப்ராஃபிட் நியூஸ் பேப்பர் அந்த பக்கம் வச்சுட்டு, பில் இப்போ தான் போனா மாலி, அவனுக்கு வேலை இருக்குல்ல, ஆனால் நீ இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அவன் இங்கே வந்துக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா மாலி ஆண்டியை பார்த்து. நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு மாலி ஆண்டி வேகமாக வந்து அவங்கள கொஞ்சம் லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்க சீக்கில் வந்து ஆர்த்தர் அங்கிளோட சீக்கில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஆர்த்தர் அங்கிளை ரொம்ப அப்படியே பயந்து போய் பார்ப்பாங்க. நீங்கள் இன்னும் ரொம்ப ஒரு வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. நான் கம்ப்ளீட்டாக ஃபைனாக தான் இருக்கேன் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் நல்லா பிரைட்டாக சொல்லிவிட்டு ஜின்னியை வந்து நல்லா ஹக் பண்ணிகிட்ருப்பாரு. என்னோட பேண்டேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்களா, நான் இப்போவே வீட்டுக்கு வர ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அப்புறம் ஏன்ப்பா உங்கள் மேலேருந்து இந்த பேண்டேஜஸ்லாம் ரிமூவ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பானா. அவங்க பேண்டேஜஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும்போதெல்லாம் என்னோடய பாடியிலேருந்து எக்கச்சக்கமாக ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப சேர்ஃபுல்லாக சொல்லிவிட்டு சைடில் வந்து அவரோட மந்திரக்கோள் இருக்கும் அந்த பெட் சைட் கேபினெட்டில், அதை எடுத்து ஒரு ஸ்விஷ் பண்ணுவாரா, லைட்டாக ஆட்டுவார். 6 எக்ஸ்ட்ரா சேர் மாயாஜாலமாக பறந்து வந்து இவரோட பெட்டை சுற்றி அசம்பிள் ஆகும். அந்த பாம்போட பல்லில் ஏதோ அன்யூஷுவலான பாய்சன் இருந்திருக்கும் போல், அதனால அது என்னோட புண்ணை ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கு. பட் சீக்கிரமாக இதுக்கான ஆன்டிடோட கண்டுபிடிச்சிருவேன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா என்னை விட ஒஸ்டான கேசஸ்லாம் இவங்க இங்கே பார்த்துருக்காங்களாம். ஸோ இப்போதைக்கு நான் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற போர்ஷனை மட்டும் 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் குடிச்சிட்டே இருக்கணும். ஆனால் அதோ எனக்கு ஆப்போசிட்டில் அங்கே இருக்கான்ல அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட் இருக்கும். அதில் ஒருத்தவர் படுத்திருப்பார். அவர் வந்து ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு போன ஒரு மாதிரி இருப்பாரா. மேலே சீலிங்கே பார்த்துட்டு உக்காந்துட்ருப்பார். அவரை பாவம் வேர்வுல்ஃப் கடிச்சிருச்சு, அதுக்கெலாம் க்யூரே இல்லை அப்படின்னு அவர் சோகமாக சொல்லிகிட்டு இருப்பார். அதாவது மனித ஓனாய் அவரை கடிச்சிருக்குல்ல, ஸோ அதுக்கு க்யூரே கிடையாதுல, அதனால தான் அவர் சொல்லிகிட்டு இருப்பார். மனித ஓனாயா அப்படின்னு மாலி ஆண்டி ஒரு மாதிரி பயந்துட்டு சுற்றி பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி பப்ளிக் வார்டில் அவர் இங்கே இருக்கிறது நமக்குலாம் சேஃபாக, அவரை ப்ரைவேட் ரூமில் வைக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் மாலி ஆண்டி சொல்லிகிட்டு இருப்பாங்களா. பௌர்ணமி வர்றதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்குது மாலி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் குவைட்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க மாலி ஆண்டிக்கிட்ட. ஹீலர்ஸ் எல்லோரும் வந்து காலையிலேருந்து அவர்கிட்ட பேசி அவரை சமாதானம் தான் படுத்திகிட்ருக்காங்க. அவரால் ஆல்மோஸ்ட் நல்ல நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியும்னு. நானும் அவர்கிட்ட பேசி பார்த்தேன், பேரெல்லாம் சொல்லலை அஃப்கோர்ஸ், ஆனால் எனக்கு ஒரு வேர்வுல்ஃபை பர்சனலாக தெரியும், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், அவர்லாம் அவரோட கண்டிஷனை நல்லா தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிகிட்ருப்பாரா. அதுக்கு அவர் என்ன சொன்னார்ப்பா அப்படின்னு ஜார்ஜ் கேட்பானா. நான் வாயை மூடிட்டு சும்மா இருக்கலைன்னா என்ன கடிச்சிருவேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சோகமாக சொல்லிகிட்ருப்பாரு. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, வேர்வுல்ஃப் வந்து ஒருத்தவங்கள கடிச்சிட்டாங்கன்னா, மனித ஓனாயாக இருக்கிறவங்க ஒருத்தவங்கள கடிச்சிட்டாங்கன்னா அவங்களும் மனித ஓனாயாக மாறிடுவாங்க. இப்படி தான் ரீமஸ் லூப்பினும் மனித ஓனாயாக மாறிடுவார். அவரை யார் கடிச்சாருன்ற விஷயத்த நான் அவங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன்னா என்னென்னு எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த விஷயம் இந்த ஸ்டோரி முன்னாடி வந்துச்சான்னு சொல்லியிருப்பேன் தான் நினைக்கிறேன். வால்டமோர்ட்டோ கூட இருக்கிற வால்டமோர்ட்டோட ஒரு சப்போர்ட்டர் தான் அந்த மனித ஓனாய். அந்த மனுஷன் தான் வந்து வேணும்னே எல்லாரையும் போய் கடிச்சிருப்பான். இப்போ ரீமஸ் லூப்பின் வாழ்ந்த வில்லேஜ் இருக்கு இல்லையா, அதில் போய் வேணும்னே எல்லாரையுமே அந்த ஆள் வந்து கடிச்சிருப்பான் மனித ஓனாயா மாதிரி. ஸோ அதனால தான் ரீமஸ் லூப்பின் குழந்தையா இருக்கும் போதே அவன் வந்து அட்டாக் பண்ணனால தான் அவர் வந்து மனித ஓனாயாக மாறுவார். அதுக்கு க்யூரே கிடையாது. ஸோ அதை தான் இப்படி ஆர்த்தர் அங்கிள் பேசிகிட்டு இருப்பாரா.
தோ அந்த லேடி இருக்காங்களா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு டோருக்கு பக்கத்தில் ஒரு பெட் இருக்குமா. 3 பேர் தான் அந்த வார்டிலே இருப்பாங்க. ஸோ அந்த டோருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடைசி அந்த ஆக்குபைட் பண்ண பெட்டில் வந்து ஒரு லேடி இருப்பாங்க, ஒரு விச் இருப்பாங்களா. அவங்கள பற்றி ஆர்த்தர் அங்கிள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்கள என்ன கடிச்சதுன்னு ஹீலர்ஸ் கிட்டக்க அவங்க என்னன்னே சொல்லவே மாட்றாங்க. மேபி அவங்க இல்லீகலாக எதையாவது வச்சுருப்பாங்க போல், அதுதான் கடிச்சிருக்கும் போல். அவங்களோட காலையே கடிச்சு கொதறிடுச்சு. அந்த ட்ரெஸ்ஸிங்கை அவங்க ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப கேவலமாக நாறுது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிகிட்ருப்பாரு. சரி, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் எப்பப்பா எங்ககிட்ட சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஃப்ரெட் இப்போ சேரை நல்லா பெட்டு பக்கத்தில் க்ளோஸாக இழுத்து போட்டுட்டு கேட்டுட்ருப்பானா. உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் இப்போ ஹாரியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார். ரொம்ப சிம்பிள். அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ரொம்ப நிறையா வேலை, ஸோ லைட்டாக அசந்து தூங்கிட்டேன், பாம்பு வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அதை பற்றி எதுவும் ப்ராஃபிட்டில் எழுதியிருக்காங்களாப்பா உங்களை அட்டாக் பண்ணதை பற்றி அப்படின்னு ஃப்ரெட் அந்த நியூஸ் பேப்பரை காமிச்சு கேட்டுட்ருப்பானா. அஃப்கோர்ஸ் இல்லை, அதெல்லாம் எழுத மாட்டாங்க. இந்த மாதிரி கேவலமான பெரிய பாம்பு மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்ததெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருப்பாரா. ஆர்த்தர் அப்படின்னு மாலி ஆண்டி இப்போ வேகமாக வார்ன் பண்ணுவாங்களா. அதுதான் வெளியில் யாருக்கும் தெரியாத மாதிரி தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் அங்கிள் அப்படியே அமைதியாயிருவாரா. நீங்கள் எங்கேருந்து போகுதுப்பா இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஜார்ஜ் கேட்பானா. அது என்னோட பிஸ்னஸ் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஆனால் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தான் சொல்லுவாரா. சொல்லிவிட்டு அவர் டெய்லி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இதில் நான் அந்த வில்லி விடர்ஷின்ஸோட அரெஸ்ட் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாரா. நீங்கள் டியூட்டியில் இருந்தபோது தான் நடந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஃப்ரெட் இப்போ ரொம்ப அப்படியே அமைதியாக கேட்டுட்ருப்பான். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, உங்கள் டியூட்டி என்ன அப்படின்னு அவன் கேட்பானா. ஃப்ரெட், உங்கள் அப்பா சொன்னது உங்கள் காதில் கேட்டுச்சா இல்லையா, அதை பற்றி இங்கே யாரும் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் அந்த வில்லி விடர்ஷன்ஸை பற்றி சொல்லுங்கள் ஆர்த்தர் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. ஐயோ அதை ஏன் கேட்குற அப்படின்னு இப்போ ஆர்த்தர் அங்கிள் பேச ஆரம்பிப்பாரா. நீங்கள் அதை காட் தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஜார்ஜ் இப்போ ரொம்ப குவைட்டாக கேட்பான். அது வெப்பன், அந்த வெப்பனை தானே, அந்த பேர் சொல்லக்கூடாதவன் எதை தேடி போகிறானோ அது அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவானா. ஜார்ஜ் வாயை மூடு அப்படின்னு மாலி ஆண்டி இப்போ எரிச்சலாக கத்திகிட்ருப்பாங்க. எனிவே நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் அவரோட வாய்ஸ் இப்போ நல்லா ரைஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. இந்த டைம் அந்த வில்லி இருக்கான்ல, அவன் கடிக்கிற டோர் நாப்ஸை மகிள்ஸுக்கே விற்றுருக்கான். இதுலேருந்து அவன் வெளியிலவே வர முடியாது. ஏன்னா அந்த மகிள்ஸை இப்போ இந்த சென்ட் மங்கோஸ் ஃபார் எமர்ஜென்சி போன் ரீக்ரோத்தில் தான் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மெமரியையும் மாடிஃபை பண்ண போகிறாங்களாம். நினச்சி பாருங்கள், மகிள்ஸ் இந்த சென்ட் மங்கோஸில். அவங்களோட வார்டு எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருப்பாரா. ஹாரி, அந்த பேர் சொல்லக்கூடாதவன் கூட ஒரு பாம்பு இருந்துச்சுன்னு நீ சொன்னதானே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஃப்ரெட் இப்போது அவங்க அப்பா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு அவரோட முகத்தை பார்த்துட்டே ஹாரிக்கிட்டே கேட்டுட்ருப்பான். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அவன் திரும்ப வந்தபோது அவன் கூட இருந்துச்சு அந்த நைட்டு அப்படின்னு நீ சொன்னேன்ல அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்டுட்ருப்பானா. இதோட போதும் அப்படின்னு மாலி ஆண்டி இப்போ எரிச்சலாக கத்திகிட்ருப்பாங்க. ஆர்த்தர், மேடையும் டாங்ஸும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. அண்ட் நீங்களாம் இப்போ வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு அவங்களோட பிள்ளைங்களையும் ஹாரியும் பார்த்து சொல்லிகிட்ருப்பாங்க. கிளம்பும் போது வந்து அப்பாவுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புங்க, எந்திரிங்க வெளியில் போங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. அவங்க எல்லோரும் இப்போது இந்த ஹாரி, ரானு, ஃப்ரெட்டு, ஜார்ஜ், ஜின்னி இவங்க எல்லாருமே இப்போ அந்த ரூம்லேருந்து அந்த வார்ட்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க, அந்த காரிடோருக்கு வந்துடுவாங்களா. மேடையும் டாங்ஸும் உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த வார்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இவங்க உள்ளுக்குள்ளே போனோன்னே. ஃப்ரெட்டு வந்து அப்படியே புருவத்தை உயர்த்திட்டு பார்ப்பான். ஃபைன் அப்படின்னு அவன் கூலாக சொல்லிட்டு வேகமாக அவன் பாக்கெட்டுக்குள்ளே எதையோ தேடிட்டு இருப்பானா. நீங்கள் இப்படியே இருங்க, எங்ககிட்ட எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே தேடிட்டு இருப்பானா. இதை தானே தேடிட்டு இருக்க அப்படின்னு ஜார்ஜ் கையை ஓப்பன் பண்ணி ஃப்ரெட்டுக்கிட்ட காமிப்பானா. பார்த்தா அதில் வந்து நல்லா அப்படியே நம்மளோட சதை இருக்கும்ல, சதை கலரில் ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி இருக்கும், ஒரு கயிறு மாதிரி இருக்கும். என் மைண்டை ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃப்ரெட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருப்பான். இந்த சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் வார்டோர்ஸில் அந்த இம்பர்டியூரபிள் சாம் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரிங் இருக்கிற அந்த கயரை வந்து டிஸ்என்டாங்கிள் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக முடிச்சா போயிருக்குமா, அதெல்லாம் ஃபுல்லாக பிரித்து எடுப்பாங்களா. 5 எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸ் வரும். அதை எடுத்து அவங்க 2 பேரும் ஒன்று வச்சுட்டு ஜின்னி, ரானுக்கு கொடுத்துட்டு ஹாரிக்கிட்டே ஒன்று கொடுப்பாங்களா. ஹாரி வந்து வாங்க கொஞ்சம் தயக்கப்படுவானா. சும்மா புடி ஹாரி, நீ தான் அப்பாவோட லைஃபவே சேவ் பண்ணியிருக்க, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேட்குறதுக்கு உனக்கு தான் நிறைய ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டெண்டபிள் ஏரை வந்து ஹாரிக்கிட்ட கொடுப்பானா. ஹாரியும் அந்த எக்ஸ்டெண்டபிள் ஏர் எடுத்து அவனோட காதில் வச்சுப்பான், ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வச்சுருக்க மாதிரி. ஓகே விடு ஜார்ஜ் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவானா. ஜார்ஜும் விடுவானா. பார்த்தா அந்த நல்லா சதை கலரில் இருந்த அந்த கயர் இருக்குல்ல, அது வேகமாக நல்லா ஏதோ நீளமான ஸ்கின்னியாக இருக்கிற ஒரு புழு மாதிரி அப்படியே பாம்பு மாதிரி கீழே விழுந்து அந்த டோருக்கு கீழே அந்த
கொஞ்சமாக அந்த இடைவெளி இருக்கும்ல, அது வழியாக அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடும். ஹாரிக்கு வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே கேட்காது. ஆனால் சடனாக டாங்ஸோட வாய்ஸ் நல்லா இப்போ கேட்குமா. எப்படி இருக்கும்னா, டாங்ஸ் வந்து இவங்க பக்கத்தில் நின்று பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாய்ஸ் கேட்கும். ஹாரி ஷாக் ஆயிடுவான். ஸோ உள்ளுக்குள்ளே டாங்ஸ் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க அந்த ஹோல் ஏரியாவே சர்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு பாம்பை கூட பார்க்கவே இல்லையா. உங்களை அட்டாக் பண்ணக்கப்புறம் அது அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு ஆத்தர். பட் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் இந்த மாதிரி பாம்பு உள்ளுக்குள்ளே வரதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான் தானே அப்படின்னு டாங்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்களா. எனக்கு என்னமோ அவன் தான் அந்த பாம்பை அனுப்பிச்சிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு மூடி சொல்லிட்டு இருப்பாரு. அவனுக்கு இன்னும் என்னன்னே தெரியல, அவன் எதை ஃபேஸ் பண்ண போகிறான்னு அவனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அதனால தான் அந்த பாம்பை அனுப்பிச்சி விட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வர சொல்லியிருப்பான். ஆர்த்தர் மட்டும் கரெக்டாக அந்த இடத்துல இல்லைன்னா அந்த மிருக பாம்புக்கு இன்னும் கொஞ்சம் அங்கே நிறையாவே டைம் கிடச்சிருக்கும். ஸோ நடந்த எல்லாத்தையுமே பாட்டர் பார்த்துருக்கானா அப்படின்னு மூடி கேட்பாரா. ஆமாம் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. அவங்க வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போயிருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒன்று சொல்லவா, இந்த மாதிரி ஹாரி ஒரு விஷயத்த பார்க்க போகிறான்னு முன்னாடியே டம்பிள்டோருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. ஆமாம், அந்த பாட்டர் பையனுக்கு ஏதோ சரியில்லை, அதான் நமக்கு தெரியும்ல அப்படின்னு மூடியும் சொல்லிட்டு இருப்பாரா. டம்பிள்டோர் ஹாரியை நினச்சி ரொம்பவே கவலையில் இருக்கார். இன்றைக்கி காலையில் அவர்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவர் கவலையில் தான் இருப்பார். அந்த பையன் அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட பாம்புக்குள்ளேருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்கான். ஆப்வியஸ்லி அந்த பாட்டர் பையனுக்கு இதெல்லாம் தெரியாது தான். பட் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் அந்த பையனை பொசஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு மூடி சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஹாரி வேகமாக அவனோட காதுலேருந்து அந்த எக்ஸ்டெண்டபிள் இயரை எடுத்துருவான். அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிச்சிட்ருக்கும், எக்ஸ்ட்ரீமாக துடிச்சிட்ருக்கும். அவன் முகம் ஃபுல்லுமே ஹீட் அப்படியே எக்ஸ்ட்ரீமாக ரஷ் ஆகி அவன் ஃபேஸே அப்படியே வெந்து போயிருக்கிற மாதிரி இருக்கும். அவன் சுற்றி இவங்க எல்லாரையுமே பார்ப்பானா. அவங்களும் ஜார்ஜ், ஃப்ரெட்டு, ராணு, ஜினி அவங்களுமே ஹாரியை தான் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க காதில் இன்னும் அந்த எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸ் இருக்கும். அவங்க இப்போ ரொம்ப பயந்து போய் பார்த்துட்ருப்பாங்க. இதோட சாப்டர் 22 பார்ட் 2 சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மேஜிக்கல் மெலடிஸ் அண்ட் இன்ஜுரிஸ் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 23 கிறிஸ்மஸ் ஆன் த க்ளோஸ்ட் வார்டில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.